ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி வாயில் வச்சதும் கரையக்கூடிய அளவுக்கு, வாயில் வச்சதும் நழுவி உள்ளே போகிற அளவுக்கு நல்ல சாஃப்டான டேஸ்டியான கடையில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் நல்ல ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அல்வா ரெசிபி நான் ரவை வச்சு செய்தேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரவை வச்சு தான் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு பேக்கரிகளில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சூப்பரான அல்வாவாக இருக்குல்ல. இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட பண்ணி முடிச்சிடலாம். இந்த அல்வாவை நீங்கள் யாருக்காச்சும் செய்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரவையில் தான் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டே பிடிக்க மாட்டாங்க. இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த அல்வா அவ்வளோ சுவையாக இருக்கிறதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அல்வா ஃபஸ்ட் டைம் செய்கிறோமே, ஃப்ளாப் ஆயிருமா அப்படின்ற பயம்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. இந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷ காலங்களில் இந்த அல்வாவை செய்ய முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட், மோனிஷா அப்படின்ற சிஸ்டர் நம்ம ரசமலாய் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம், அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்கா, நான் ட்ரை பண்ணேன், வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சிஸ்ன்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. 2வது கமெண்ட், வனிஷா பிரவீன் அப்படின்ற சிஸ்டர் நம்ம ரவை வச்சு குலாப் ஜாமுன் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிஸ்டர், நான் இதை ட்ரை பண்ணினேன், சூப்பராக வந்துச்சு, தேங்க்யூன்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்களும் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த ரவா அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. இது வறுக்காத ரவை, நம்ம நார்மலாக உப்பாக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ரவை தான். அது 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு ரவைக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. 2 மணி நேரம் நல்லா ஊறினா தான் நம்மளுடைய அல்வா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது நல்லா ஊறட்டும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இது போல் கை வச்சு நல்லா பெசரி கொடுங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய பால்லாம் வெளியில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ரவையும் நல்லா ஊறி இருக்குது. இதை கை வச்சு நல்லா பெசரி கொடுங்க. நம்ம சப்பாத்தி மாவுக்கு மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் இந்த ரவையிலேருந்து பால்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா இது போல் பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் இது போல் பிசைஞ்சிட்டே இருங்க. நல்லா பிசைஞ்சிட்டு மறுபடிக்கும் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது போல் பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், நான் மறுபடிக்கும் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய பால்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நம்ம வடித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சன்னி வச்சுக்கோங்க. நம்ம மாவு ஜலிப்போம்ல, அந்த ஜன்னி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது மேலே ஒரு வெள்ளை கலர் துணி சேர்த்துக்கோங்க. நல்ல ஜல்லடை போல் இருக்கக்கூடிய துணியாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்டான துணியாக இருந்துச்சுன்னா பால் ஒழுங்காக வடிகட்ட முடியாமல் போயிடும். அதுக்காக இப்போ இந்த துணி மேலேயே நம்ம செய்து வச்சுருக்க ரவை, அதோட பால் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா கை வச்சுட்டு கலக்கி கொடுங்க. கை வச்சு நல்லா கலக்கி முடிச்சதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நல்லா புழிஞ்சு கொடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் நல்லா இது போல் புழிஞ்சு கொடுக்கும் பொழுது அதில் இருக்க பால்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இந்த பாலில் நீங்கள் அடியில் கை வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாவு மாதிரி தங்கி இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுடைய அல்வாக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சம் போல் நெய் தடவிக்கோங்க. நெய் எதுக்காக தடவுறோன்னா நல்லா அடி பிடிக்காமல் வரணும் அப்படின்றதுக்காக தடவுறோம். இப்போ நம்ம செய்து வச்சுருக்க பால் இருக்குல்ல, அதை ஒரு மெஷரிங் கப் இல்லைனா டீ கிளாஸ் வச்சு அளந்துக்கோங்க. எத்தனை கப் இருக்குன்னு பார்க்குறதுக்காக. எனக்கு மொத்தமாக 3 கப் அளவு பால் கிடச்சிருக்கு. 3 கப் அளவு பாலுக்கு 1 கப் அளவு சர்க்கரை கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் சர்க்கரை நல்லா அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக 1.5 கப் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா அந்த சர்க்கரை கரையிறது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்துட்டே இருங்க. கைவிடாமல் கலந்துட்டே இருக்கணும். இந்த அல்வா செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாகவே செய்து முடிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. ஏலக்காய் தூள் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். அடுப்பில் வச்சு கிளறிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி நல்லா கெட்டியான பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி.
இது வந்து அடுப்பில் வச்ச ஒரு 10 நிமிஷத்துலேயே கெட்டியான பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ இதில் இந்த அல்வாவுக்கு கலரும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கிறதுக்காக நம்ம சர்க்கரை வச்சு நல்லா வந்து ஒரு கேரமல் தயார் பண்ண போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் இந்த சர்க்கரையை கரையிறது வரைக்கும் நல்லா கலந்துட்டே இருங்க. இதிலிருந்து நல்லா முறையாக வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா இந்த சர்க்கரையோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த கோதுமை அல்வாவில் ஒழுங்காக வந்து நீங்கள் கேரமல் பண்ணதை காமிக்கலை, நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்டாக காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக கேரமல் பண்ணுறது உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது நல்லா இது போல் கரைச்சிட்டே இருக்கும்போது லேசாக கலர் மாறுது, தெரியுதுல்ல? பாருங்கள், இப்போ தேன் கலரில் வந்திருக்கு. உங்களோட அல்வா வந்து நல்ல டார்க் கலரில் இருக்கணும்னா இந்த சர்க்கரையை நல்ல டார்க் கலர் வர்றது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்துகிட்டே இருங்க. லைட் கலராக இருந்தால் போதும், மீடியம் கலரில் இருந்தால் போதும்னா தேன் கலர் இருக்கும்போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சுருக்க கேரமலை இந்த அல்வா கலவையோடு சேர்த்துருங்க. நம்ம அல்வா கிண்டிட்டு இருந்தோம்ல, அது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அது கூட இந்த கேரமலை சேர்த்துடணும். சேர்த்துட்டு இது போல் கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. அப்படி கலந்துட்டு இருக்கும்போது இந்த அல்வாவினுடைய கலர் நல்ல சூப்பரான கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து அதுக்கு கலர் கிடச்சிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு கலர் பத்தலை, கடையில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு கலர் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேசரி பவுடர் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா க்ளோஸியாக மின்னுது. இது இன்னும் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். இந்த டைமில் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்கு 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் நம்ம நெய் சேர்க்க முடியும். நான் வந்து 1/4 கப் அளவு சேர்த்துருக்கேன். ஸோ நெய் ஃப்ளேவர் அதிகம் பிடிக்கும் அப்படின்னா, நல்லா நெய் ததும்ப இருக்கணும் உங்களுடைய ஹல்வா அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக 1/2 கப் அளவு நெய் சேர்த்து பண்ணுங்கள். நல்ல நெய் ததும்ப கடையில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். நான் இன்றைக்கி சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஒரு 1/4 கப் அளவு மட்டும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கும்போது எவ்வளோ கெட்டியாயிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த 1/4 கப் நெய்யில் மிச்சம் இருந்த நெய்யையும் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்துக்க போகிறேன். இந்த ஹல்வா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு எப்போ தெரிய வரும்னா, இந்த ஹல்வா வந்து கடாயில் ஒட்டாமல் அப்படியே திரண்டுக்கிட்டு வரும். அந்த டைம் வர்றது வரைக்கும் நீங்கள் கலந்துகிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எப்பொழுதுமே ஹல்வா செய்கிறதுனா நான்ஸ்டிக் கடாயில் தான் பண்ணுவேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ ஒரு கைப்பிடி அளவு முந்திரி உடச்சி சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முந்திரி நெய் இதெல்லாமே முற்றிலும் ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே இல்லாமல் கூட நீங்கள் பண்ணலாம். முக்கியமாக இந்த ரெசிபிக்கு நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்து பண்ணலாம். அதுவுமே இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுவை வந்து லேசாக மாறுபடும். நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய அல்வா அளவுக்கு இருக்காது, ஆனால் டேஸ்ட்டாகவே இருக்கும். கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அல்வா வந்து எப்படி கடாயில் ஒட்டாமல் அப்படியே திரண்டுட்டு வந்திருக்கு பாருங்கள். கிளறும் போது உங்களுக்கே தெரியும் அந்த அல்வா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறணும். இந்த அல்வா சூடாக இருக்கும் பொழுதை விட ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது 1 வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிடலாம், கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான டேஸ்டியான ஹல்வா தயாராகிருச்சு. இது ரவையில் வச்சு செய்ததுன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா? ஸோ யாருமே நம்ப மாட்டாங்க. இது நம்ம ரவை வச்சு தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. சொந்த அளவுக்கு நம்ம கோதுமையை அரைச்சி, அதாவது கடையில் செய்வாங்க பார்த்தீங்களா, கோதுமையை ஊற வச்சு அரைச்சி அதிலேருந்து பால் எடுத்து செய்வாங்கள்ல, அந்த அல்வா மாதிரியே சுவையில் அப்படியே இருக்கும். அச்சல் அந்த அல்வா மாதிரியே இருக்கும். அதனால் நீங்கள் கவலையே படாமல் இதை செய்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீட்பேக் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு கீழே லைக் பட்டன் இருக்குது, லைக் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா சட்டுன்னு இந்த அல்வா தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அவ்வளோத்துக்கு இது ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது.
நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வந்து சேரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.